வணக்கம். வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சை. கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் பக்தி கரகோஷங்களுக்கு இடையே கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீர், ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்ட கும்பாபிஷேக நீர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலின் விமானங்கள், சந்ததிகள், பிரகாரம் உள்ளிட்டவற்றுக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெற்றதை அடுத்து மூலவர், விமானங்கள் மற்றும் பரிவார சந்ததிகளுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் திராவ பூஜை, சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகதி முடிவிற்று பின் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேள தாளங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க கோபுர விமானங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பின்பு கூடியிருந்த திரளான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கரகோஷங்களுக்கு இடையே கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டு கும்பாபிஷேகமானது நடந்தது. இதன் பின்பு கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது கும்பாபிஷேக நீரானது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை இணை ஆணையர் குமரதுரை வழிகாட்டுதலின் பெயரில் துணை ஆணையர் கார்த்திகேயன், கோவில் நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் சிறப்பான ஏற்பாட்டில் வடக்குப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி, மேக்தா, வசந்தகுமார் மற்றும் வடக்குப்பட்டு சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே மிதேஷ்குமார் மற்றும் ஐயம்மாள். காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல எழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாணவன் என்று உனையழைப்போமே,